தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு ஃபேமஸ் ஆன நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அந்த பேரை போட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி கொடுத்திருந்தாரு பார்த்தீங்களா நம்ம திவாகர் அவர்கள். அவருக்கு வந்து இன்னைக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு வெளியில வந்து அந்த வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணி பழத்தை வந்து சாப்பிட்டு கஜினி பட ஸ்டைல சூர்யா ஸ்டைல அடிச்சு நவுத்தி அதுக்கப்புறம் நான் தான் நடிப்பு அறக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் நிரூபிச்சு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதோட பிரஸ் மீட் வந்தப்பெல்லாம் கூட வாக்குவாதம் ஆச்சு, நீலாம் ஒரு நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாலும் அவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து அவரோட அந்த நடிப்பு திறனை வந்து விட்டு கொடுக்கல. நான் தான் அடுத்த சிவாஜியை தூக்கி சாப்பிட்டுருவேன், எல்லா கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 மேனரிசம் வச்சிருக்காரு. அந்த 3 படத்தோட அந்த தனுசு பண்றது, அப்புறம் சிவாஜி அப்படியே நெஞ்சில வந்து அந்த அம்பு பட்டாப்புல பண்றது, அப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிட்டு பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்க போனாலும் பண்ணிட்டு இருப்பாரு. சீசன் முடிஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று தேடி பிடிச்சி அந்த வாட்டர்மெலனை வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி வந்து எடுத்துட்டு போயிடுவாரு. போறப்பெல்லாம் கேட்கறப்பெல்லாம் எங்க என்ட்ரிக்கு போனாலும் அதை கடிச்சு சாப்பிட்டு வந்து அவர் வந்து அந்த ரீல்ஸ் வந்து செஞ்சு காட்டிடுவாரு. ஸோ பிக் பாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாள் ஆக போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாட்டர்மெலனே சாப்பிடாம இருக்காரு. வெறும் கையை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செய்கையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே அந்த நடிப்பரக்கனை வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தர்பூசணியோட அந்த பீஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேரோட செஞ்சு காட்டி செம்மையா வந்து வைஃப் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா சுபிக்ஷாவோட சாப்பிட்டது அதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. அவர் வந்து சாப்பிட்டது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட அதிகமா சாப்பிட்டாரோ இல்லையோ, பெண்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா சாப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வந்து வியானாவோட சாப்பிடும்போது அவருக்குலாம் அளவில்லாத ஒரு அன்பு. சார் நம்ம வந்து ஜெயிச்சுட்டேன்டா அப்படிங்கிறாப்புல வந்து அவரு. அதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அரோரா. ஸோ அவங்களோட வந்து சாப்பிட்டாரு. ரொம்பவே அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு. மத்த அங்க உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாம் ஒரு மாதிரி சில பேர் எரிச்சல் அடைஞ்சிருப்பாங்க. அந்த எரிச்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு இருந்திருக்கும் போல தோணுது. ஏன்னா பெரிய அளவுல சண்டை வந்துச்சு. நீ பொறிக்கிடா அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே வந்து கொச்சையான வார்த்தைகள்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. டேய் வெளியில எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்கடா அப்படின்னு திவாகரும் சொல்றாரு கமருதீனை. இல்லடா நீ அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த வாக்குவாதம்லாம் பெரிய அளவுல வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து நடந்திருக்கு. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலனை வந்து அந்த மேடையில் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு காட்டுறேன்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் சேதுபதி சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நீ நடிக்கவே வேணாம், நீ உள்ளுக்கு போய் இருந்துட்டு எப்போ வெளியே வரையோ அப்போ வந்து நடிச்சு காட்டு, அது வரலும் நீ கம்முன்னு இருப்பா அப்படின்ட்டாரு. எல்லா வாரமும் அவர் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது ஹார்டினை போட்டு விட்டுருவாரு. ஆனால் தர்பூசணி இந்த வாரத்தோட அதாவது வெளியே வர்றப்ப அவருக்கு தர்பூசணி கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அவர் வந்து என்னைக்கு வெளியில் வந்தாலும் சரி, ஒருவேளை டைட்டில் வரலும் போயிட்டு வந்தாலும் இல்லை அந்த 3 நபரில் 2 நபரில் ஒருத்தராக இருந்துட்டு வந்தாலும் சரி, அன்னன்னைக்கு அவருக்கு வந்து கண்டிப்பா அந்த மேடையில வெளியில வர அன்னைக்கு தர்பூசணி படத்தோட வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரை வந்து வரவேற்று சாப்பிட்டு காட்டி ஒரு நடிச்சு காட்டி நடிப்பு திறமை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அதோட ஒரு சாம்பிளா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அதை அனுப்பிச்சு விட்டு நீ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்ட்டாரு. ஸோ இது வந்து செம்ம வைஃப் அதாவது ஃபன்னியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணாங்க அவர் நடிச்சு காட்டுறத. ஸோ அது லைவ்ல பார்க்கும்போது அல்டிமேட்டா இருந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையிலும் புதுசா ஒரு 5 பேர் என்ட்ரி கொடுக்க போறாங்க. அந்த 5 பேரோட நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை வெளியில இவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல அப்படின்னா இவரோட பிரச்சனை ஆனவங்களாம் யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற ஆப்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த 5 பேர் உள்ளுக்கு வராங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும்.